அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பரோட்டா. ரொம்ப ஈஸியாகவே எப்படி வீட்டில் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். காசு கொடுத்து கடையிலெல்லாம் வாங்க வேணாங்க, மாவு மட்டும் வாங்கினாலே நமக்கு போதும். அதே நேரத்தில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதில் முட்டை பால் கண்டிப்பாக பரோட்டாவில் சேர்ப்பாங்க. நம்ம இன்றைக்கி அதை சேர்க்காம சாஃப்ட் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு இப்போ வாங்க பார்க்கலாம். பரோட்டா மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் ஸ்லாப் திண்டு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் மாவு பிணையிறதுக்கு. அதுக்காக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேங்க இன்றைக்கி. இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு உப்பை நல்லா எல்லா மாவோடையும் நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க. இப்போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிணைய ஆரம்பிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன்னு மட்டும் பாருங்கள். பரோட்டாவுக்கு தண்ணி ரொம்ப முக்கியங்க. ரொம்ப மாவு தண்ணியாகவும் போயிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக பிணையணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிணைஞ்சு விட்டுக்கிட்டே இருங்க. நமக்கு பதம் தெரியும். நான் பெரிய அளவுலலாம் நான் எடிட் பண்ணலைங்க. கொஞ்சம் ஸ்பீட் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஏன்னா பார்க்கும்போது நமக்கு போர் அடிச்சிடும். அதுக்காக நான் ஸ்பீட் மட்டும்தாங்க வச்சுருக்கேன். இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து ஓரளவுக்கு பிணைஞ்சு வந்திருக்குங்க மாவு. அடுத்து கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அடுத்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே நாங்கள் தண்ணி சேர்க்கவே இல்லைங்க. அவ்வளோதான். நாங்கள் தண்ணி சேர்த்தது இந்த அளவு மட்டும்தான். இப்போ இதை மாவு எல்லாமே ஒன்று சேர்த்து நல்லா பிணைஞ்சு கொண்டு வாங்க. உங்களுக்கு அந்த பக்குவம் வரும். கரெக்டாக அந்த மாவோட பதம் கரெக்டாக வரும். நீங்கள் பிணைஞ்சு கொடுத்துட்டே இருங்க. ஓகே, இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு வந்துருச்சுங்க. இன்னுமே மாவு வந்து உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா அடித்து இந்த மாதிரி பிணைஞ்சு கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு மாவு சாஃப்ட்னஸ் கொடுத்துட்டே இருக்கும். கரெக்டான பதம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த அளவுக்கு நல்லா உருட்டி நல்லா பிணைஞ்சு கொடுத்துட்டே இருங்க. குறைஞ்சது இந்த மாவு வந்து நான் பிணைஞ்ச டைம்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் தான் பிணைஞ்சிட்ருக்கிறாரு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் நாங்கள் நல்லாவே பிணைஞ்சு கொடுத்துருக்கோங்க. கண்டிப்பாக 1/4 மணி நேரம் பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடச்சிரும். நல்லா இந்த மாதிரி அடித்து பிணைஞ்சு விடுங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 2 கை சேர்த்துக்கலாங்க. 2 கை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மாவை இழுத்து பிணைஞ்சு விடுங்க. நல்லா இழுத்து பிணைஞ்சு விடுங்க. நான் வந்து திருப்பியும் நான் மறுபடியும் சொல்கிறேங்க. நான் உங்களுக்கு ஸ்பீடு மட்டும்தான் வச்சுருக்கேன். நான் பெரிய அளவில் எடிட் பண்ணல. கவனமாக நோட் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதாங்க. மாவு நமக்கு ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்த பதத்துக்கும் இப்போ இருக்கிற பதத்துக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்குன்னு. இப்படி குத்தி பார்க்கும் போது நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது இந்த இடத்துல தான் நம்ம மாவை வைக்க போகிறோம். ஸ்லாப் கல்லிலே லைட்டாக கீழே எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை வந்து கீழே நல்லா தடவி விட்டுருங்க. கீழே வந்து மாவு நமக்கு ஒட்டாமல் இருக்கணும். மாவு வந்து நம்ம புளிக்க வைக்க போகிறோம். இப்போது மாவு எடுத்து அந்த எண்ணெய் தடவின இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு இப்போது அது மேலேயும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தேய்ச்சி விட்ருங்க. மாவு மேலே எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. ஒரு இடத்துல கூட நமக்கு எண்ணெய் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா மாவு 4 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். அப்புறம் மாவு காஞ்சிரும். அதுக்காக நான் சொல்கிறேன் எல்லா பக்கமும் எண்ணெய் தேய்ச்சி விட்ருங்க. இப்போ இதில் ஒரு பாத்திரத்தை எடுத்து அப்படியே கவுத்து வச்சுருங்க. 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போது சரியாக 4 மணி நேரம் ஆயிருக்குங்க. அதுக்கு மேலெலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கரெக்டாக 4 மணி நேரம் தான் ஆயிருக்கு. இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம பீடா போட ஆரம்பிச்சிடலாம். பீடானா நம்ம அந்த ஒரு பால் ஷேப் கொண்டு வருவோம். நீங்கள் வீடியோவை கவனித்து பார்த்துட்டே இருங்க. மாவை நல்லா இந்த மாதிரி பெரிய விரலை வச்சு நல்லா அமுக்கி விட்டு நல்லா மடித்து விட்டு ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே பால் ஷேப் கிடைக்குங்க.
இன்னொரு பால் கூட நாங்கள் காமிக்கிறோம். இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஷேப்புக்கு நமக்கு பால் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் நம்ம வந்து பரோட்டாக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போது இதே மாதிரி மாவில் எல்லா பாலையும் இதே மாதிரி பிடிச்சி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ எல்லாமே பிடிச்சாச்சு. இதான் லாஸ்ட் பால். இப்போ லாஸ்ட்டாக மாவு வந்து நமக்கு கொஞ்சமாக மிஞ்சுங்க. அதை தூக்கி போட்டுறாதீங்க, அதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. லைட்டாக நீங்கள் கையிலே தட்டி அதை கூட நீங்கள் தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் எதுவுமே தொடாமல் வெறும் கையினாலே பாலை வந்து ஒரே ஷேப்புக்கு உருட்டி கொண்டு வாங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ எல்லா பாலுமே அதே மாதிரி உருட்டி ரொம்ப மேலே எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லா பாலையுமே உருட்டி நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துல தான் நம்ம பரோட்டா வீச போகிறோம். ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்லாப் கல்லில் எண்ணெயை தடவி விட்டுருங்க. எந்த அளவுக்கு நம்ம பரோட்டாவை வீச போகிறோமோ அது வரைக்கும் நம்ம வந்து எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. ஏன்னா பரோட்டா நமக்கு வீசும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். அதுக்காக நான் ஸ்லாப் கல்லில் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். எனக்கு பரோட்டா வீசுறது ரொம்பவே பிடிக்குங்க. அதனால் நான் தான் வீச போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து தடவிக்கோங்க. எண்ணெய் எடுத்து தடவிட்டு அடுத்து இந்த மாதிரி ஒரு பரோட்டா சப்பாத்தி நம்ம தேய்க்கிறோம் இல்லைங்களா, அந்த கட்டையை வச்சு நம்ம பரோட்டா மாவை நல்லா பரப்பி விட்டுருங்க. எந்த அளவுக்கு பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு பரப்பி விட்டுக்கோங்க. நம்ம கையிலே கூட பரத்தலாங்க. ஆனால் என்னன்னா நம்ம இது பரோட்டா சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வச்சு நம்ம செய்யும் போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் எந்த அளவுக்கு நான் எப்படி கை வச்சு நான் வீசுகிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு வீச முடியுமோ அந்த அளவுக்கு வீசிக்கோங்க. கிழிஞ்சாலும் கூட தப்பு இல்லைங்க. நமக்கு எந்த அளவுக்கு பெருசாக வருதோ அதுதான் முக்கியம். இது எதுக்கு நம்ம பரோட்டாவுக்கு நம்ம வீசுகிறோன்னா அதோட லேயர் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வீசுகிறோம். அதே நேரத்தில் நம்ம வீசினதுக்கப்புறம் சுற்றி நான் வச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து ஓரளவுக்கு நெருக்கமாக சுற்றாமல் கலக்க சுற்றிக்கோங்க. இப்போ அடுத்த பால் அதுக்கு முன்னாடியே லைட்டாக ஸ்லாப்பில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதே மாதிரி பால் எடுத்து வச்சுக்கோங்க. மாவு எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். நான் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்துருங்க. அதனால் இதே மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப நெருக்கமாக சுற்றிடாதீங்க, கொஞ்சம் கலக்க சுற்றுங்க. அதுக்காக தான் நான் மறுபடியும் நான் காமிச்சிருக்கேன். இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து சுற்றி காமிக்கிறாரு. இப்போ அவர் வீச போகிறாரு பாருங்கள். நம்ம ஒரு 2-3 தடவை நம்ம இதை அடுத்தடுத்து நம்ம செய்யும் போது நமக்கு வீசுறது ரொம்பவே ஈஸியாக வந்துடுங்க. உங்களுக்கு எந்த பக்கம் வருதோ எப்படி வேணாலும் வீசிக்கோங்க. நமக்கு மாவு அகலமாக மட்டும்தான் வரணும். இப்போ பாருங்கள், என் ஹஸ்பண்ட் இன்னொரு பக்கம் வீசி காமிக்கிறாரு. ஃபஸ்ட்டு லெஃப்ட் வீசினார், இப்போது ரைட்டு வீசினார். உங்களுக்கு கை எந்த பக்கம் நமக்கு வருதோ அந்த பக்கம் நீங்கள் வீசிக்கோங்க. அவ்வளோதான், சுற்றியாச்சு. அடுத்து இப்போது நம்ம வீசி சுற்றி வச்ச மாவை எடுத்து அந்த ஸ்லாப் கல்லில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு தடவிட்டு அதே சப்பாத்தி கட்டையினால் லைட்டாக பரத்தி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு பரத்தி விட்டுக்கோங்க. நான் இன்னொரு பரோட்டாவே நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதே மாதிரி எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டு லைட்டாக வச்சுட்டு அதே கட்டையை எடுத்து லைட்டாக பரத்தி விடுங்க. அவ்வளோதான். கையிலே கூட பரத்தி விட்டுறலாங்க, ஈஸி தான்.
இந்த மாதிரி கட்டையை வச்சு செய்யும் போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் கட்டையை யூஸ் பண்ணியிருக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு தேய்க்கும் போதே தெரியும் பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு லேயராக இருக்குது, தென் சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். நல்லா கவனமாக பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். தோசைக்கல்லை நல்லா காய வச்சுக்கோங்க. ரொம்பவும் ஹீட்டாக இருக்கக்கூடாதுங்க, ஒரு அளவுக்கு தான் ஹீட்டாக இருக்கணும். அதில் எண்ணெய் நல்லா சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெய் நிறையாவே சேர்த்துக்கணுங்க. மாவை பரோட்டாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது உடனே திருப்பி விட்டுறாதீங்க, நமக்கு அடிப்பாகம் கொஞ்சம் வேகணும். இப்போது திருப்பி போடுங்க. அடுத்து இதுக்கு மேலேயும் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. நம்ம தோசைக்கு சேர்ப்போம் இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. நமக்கு பரோட்டா அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லா 2 பக்கமுமே நல்லா திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போது அடுத்த பரோட்டாவை நம்ம சேர்த்துடலாம். அதே மாதிரி தாங்க கீழே லைட்டாக வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க திருப்பி போடணும். நீங்கள் உடனே திருப்பி போட்டுறாதீங்க. ஓகே, அடுப்போட லெவலையும் நீங்கள் கவனிச்சுக்கணுங்க. கல் எந்த அளவுக்கு சூடாக இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு பரோட்டா கருகி போயிடும். இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பரோட்டா எந்த அளவுக்கு நாங்கள் திருப்பி போட்டு வேக வச்சுருக்கேங்க. ரொம்ப நேரம் ஒரே பக்கம் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக கருகிரும். ரொம்பவே சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம சுட்டு வச்ச பரோட்டா எல்லாத்தையுமே எடுத்து ஸ்லாப் கல்லில் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுருங்க. இது ஏன் செய்கிறோன்னா, நமக்கு அந்த லேயர் வந்து நல்லா தனியாக நமக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம தட்டி விடுறோம். அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லாவே தட்டி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு தெரியும். ரொம்ப சூப்பராகவே வந்திருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இன்றைக்கி நான் முட்டை பால் எதுவுமே நான் சேர்க்கலைங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். உப்பு, எண்ணெய், தண்ணி இது மட்டும்தாங்க இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். என் ஹஸ்பண்ட் வந்து அந்த லேயர்லாம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறாரு. எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்துருச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.